அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவதில் ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று அளிக்கப்பட்ட விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் முடியும் வரை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வி.எம். சுப்பையா. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன விவரம் சுப்பையா? அதாவது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுகவில் தற்போது உட்கட்சி தேர்தல் விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வருவதாகவும் உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக பல்வேறு சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் என இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த 2017 முதல் 2022 வரை ஏராளமான புகார்கள் அளித்துள்ளதாகவும் அந்த புகார் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அதாவது தேர்தல் ஆணையம் தனது புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை அதிமுகவின் சின்னமான ரெட்டலையை முடக்கி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மனுவை குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது 2-3 முறை விசாரணைக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர். சுப்பிரமணியன் மற்றும் சி. குமரப்பன் ஆகியோர் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் தேர்தல் ஆணைய வழக்கை நோக்கி தரமாறி பல்வேறு கேள்வி எழுப்பினார்கள். அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் இது போன்ற ஒரு விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது, இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் மற்ற விஷயங்களுக்காக நள்ளிரவு நேரத்தில் கூட நீதிபதி வீட்டுக்கு சென்று முறையிட்டு தங்களுக்கு உத்தரவு வாங்க தெரிகிறது. இது ஏன் விண்ணப்ப மனு கொடுக்கப்பட்டு இவ்வளவு நாட்களாகி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் இது குறித்து உடனடியாக பதிலளிக்குமாறு நீதிபதி கேட்டுக்கொண்டனர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் இவர் மனுதாரர் கொடுத்த மனு மீது ஒரு வாரத்துக்கு ரெட்டலையை வந்து ரெட்டலை தொடர்பான விவகாரத்தை தொடர்பாக மனுதாரர் கொடுத்த விண்ணப்பத்தின் மீது ஒரு வாரத்துக்கு முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். கார்த்திகேயன்.